இப்போ பார்க்குற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க உண்மையிலேயே அறிவாளியா இல்லை முட்டாளான்றதை எப்படி டிசைட் பண்ணணும்னா இந்த வீடியோவில் வர கமெண்ட் வச்சு டிசைட் பண்ணலாம். அரசியலுக்கு வரவங்க அவங்களோட குவாலிஃபிகேஷன் வந்துட்டு என்ன இருக்கணும்? கரெக்டான கொஸ்டின். இவ்வளோ நேரம் கலாச்சாரம் சொன்னீங்கல்ல, உங்களுக்குலாம் என்னடா அரசியல் தெரியும், வரவங்கலாம் திட்டுறீங்க கலாய்க்கிறீங்க அப்படின்றீங்க. ஓகே, 4 கப்பல் கடன் இல்லாமல் அவங்கள நான் மேலே எடுத்துகிட்டு வருவேன்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஐடியா இருக்கா? கிளைமேட் சேஞ்ச், அடுத்தது மழையை நம்ம எடுத்துகிட்டு வரணும்னா என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா, நியூஸ் இல்லை, ரோஸ்ட். ரோஸ்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணணும்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இது பேர் ராகவா ரோஸ்ட். ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நியூஸில் பேசியிருக்காரு இவர். அப்படிதான் இருக்குங்க. பின்ன என்ன பண்ணுறது? ஆனால் ஒரு விஷயங்க, இந்த பார்க்குற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க உண்மையிலேயே அறிவாளியா இல்லை முட்டாளான்றத எப்படி டிசைட் பண்ணணும்னா இந்த வீடியோவில் வர கமெண்ட் வச்சு டிசைட் பண்ணலாம். என்னென்ன கேட்குறேன்னா, அவர் ஒரு விஷயத்த எண்டிங்கில் ஒன்று முடிக்கிறாங்க. இந்த நடிகர்கள்லாம் நல்லா நடிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? நான் நல்லது பண்ணதான் வந்திருக்கேன், நான் செத்தா இந்த ஊரே என்னை பார்த்து அழுகும், அவ்வளோதான். இதில் முடித்தோடனே அவன் நல்ல உண்டாவன் அப்படி சொல்லி அது ஒரு சென்டிமெண்ட்டாக போய் விழுந்துடுறாங்க. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க சில விஷயம். அதாவது அவர் பேசும்போது எப்படி ஆரம்பிச்சாருன்னா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எதுக்காக நீங்கள் வந்து வீடியோ போட்டு மக்கள்கிட்ட கேட்டீங்க? அரசியலுக்கு வர்றத மக்கள்கிட்ட ஏன் பர்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நம்மளுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்களா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு, அதனால நம்ம மக்கள்கிட்ட கேட்கறது என்ன இருக்கு? ஆனால் அவர் ஒரு அந்த வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த ஒரு இதில் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன பண்ணுவேன்றது நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்கிறாரு. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மக்கள்கிட்ட கேட்டார். அதுக்கப்புறமேட்டு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் நான் தான் முடிவு பண்ணுவேன், நீங்களாம் என்ன கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றாரு. அந்த கமெண்ட்ஸில் கேள்வி கேட்குறவங்கள அப்போ அந்த கமெண்ட்ல கேள்வி கேட்குறவங்க மக்களா முட்டாளா வேற யாரு? அப்படித்தானே நம்ம சொல்லணும். இப்போ நான் எல்லாரையும் சொல்லுங்க. அதாவது நம்ம ராகவா லாரன்ஸ் என்ன கேட்குறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். அதுக்கான ஒரு விஷயம் தான் நான் மக்களை சொல்லலை. ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துட்டு அவரே கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஏன் கேள்வி கேட்குறீங்க என்ன அப்படின்னு. அப்போ அந்த கேள்வி கேட்டது யார்? மக்கள் தானே. அடுத்து வந்து இப்போ ஆட்சி ஆள்றாங்கல்ல, அவங்க எப்படி ஆட்சி ஆள்றாங்கன்னு கேட்க சொல்ல சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னாங்க. சிறப்பாக செய்கிறாங்கனாக்கா எப்படி? ஒரு உதாரணமாக அவர் சொன்னார்னா, நிறைய பேர் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, உடனே எல்லாம் நடக்குமா? நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காரு. வந்து 1 மாதம் தானே ஆகுது, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதனால அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொன்னார். வீடு சொன்னார், அக்செப்ட் பண்ணி வாடகை வீடு. இல்லை, கல்வி அமைச்சரையும் அறநிலையத்துறை அமைச்சர் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தாரு. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. மீறி இருக்கிற அமைச்சருங்கெல்லாம் இது நோ கமெண்ட்ஸு, அப்புறம் சுற்றுச்சூழல், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் இதாவது பரவாயில்ல, இதுக்கப்புறம் பத்திரிகையாளரை கேட்டாலே ஓடி போயிடுறாங்க. இவங்களை பற்றிலாம் அந்த பத்திரிகையாளருக்கு பேச மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. சார் இந்த மாதிரிலாம் ஒரு பத்திரிகையாளர் இப்படி பண்ணாங்க சார், போயிட்டாங்க சார், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சார் நல்லவர். சரி, அதுக்கப்புறம் அந்த ரெண்ட் ஹவுஸ் சொன்னார் பார்த்தீங்களா, வாடகை வீடு. தமிழ்நாடு வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளத்தோடு இருக்குது. அதாவது இவர் வீட்டுக்கு வாடகை போகிறாராம், அந்த வாடகை வீட்டில் வந்துட்டு பூசினது விழுமா, டஸ்ட் இருக்குமா, கீழே ஏதாவது ஒட்டுற பூச்சி பாம்பு எல்லாமே இருக்குமா. ஏதாச்சும் ஒரு அறிவு உள்ளவங்க இதை சொல்லுவாங்களா? கொட்டுற பெயிண்ட் கொட்டும், பைப்பு ஒர்க் ஆகாது, டோரில் லாக்கு சரி இருக்காது, இந்த மாதிரி ஒரு வீடை பார்த்து யாராவது குடி போவாங்களா? இல்லை, நம்ம தமிழ்நாடு அப்படி இருக்குன்றாருங்க. அதில் நம்ம என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரிசிட்டி பாருங்கள், பிடிங்கின்னு போகிறாங்க, மேலே அறந்துன்னு கீழே விழுது. நாடு அப்படி இருக்குன்றத அவர் வாயாலேயே சொல்றாரு. அதாவது திமுக கன்றாவே வேலை செஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இது இந்த ஒரு சைடு ஒரு பார்ட் ஆஃப் வியூ. ஆனா நீங்க நான் என்ன வேணா சொல்லுங்க, இளைய தளபதி விஜய் வரத்துக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்தோடனே எல்லாம் மாறிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அது பேர் என்னதுங்க? அவர் நல்லா செய்யறாரு. அடுத்து கூடவே இன்னொன்று சொன்னாரு, என்னன்னா அதை விட்டோம். நம்ம அதான் வாடகை வீட்டுக்கு போறோம்ல, அங்க நாய்ங்க இருக்குமா வெளியே, அந்த நாய்களுக்கு சில நாய்களுக்கு நான் பிஸ்கெட் போடணுமா, சில நாய்களுக்கு பிரியாணி போடணுமா. வீடை வந்து நாடு கூட கம்பேர் பண்ணாரு. அப்போ அந்த நாய்ங்க யாரு? ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, பத்திரிகையாளரை பேசுற மாதிரி இருக்கு. பத்திரிகையாளரை பேசினாங்களா இல்ல மக்களை பேசினாங்களா, பொலிட்டிஷியன்ஸை பேசினாரா? அது நீங்க தான் சொல்லணும். ஒரு நல்லது செய்ய வரேன், புது கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் நல்லது செஞ்சுட்டு இருந்தேன், பெருசா நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ்குள்ள வரவங்க பேச்சு திறமை அப்படின்றதுல ஒரு நாகரிகத்தை ஃபாலோ பண்ண ஒரு கன்சர்ன் இருக்கணும். நம்ம என்ன பேசுறோம், என்ன வார்த்தை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நாய் அப்படின்னு ஒரு விஷயத்த கம்பேர் பண்றோம் அப்படின்னா அது எந்தெந்த விஷயத்துல எங்கெங்க போய் முடியும் இதுவே தெரியாம தான் இவர் பாலிடிக்ஸ்குள்ள வராரு. மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மக்கள் அதை பார்க்கலன்னா, திருச்சியில் போயிட்டு இவர் தாம் தக்க தீம் தக்க தையத்தக்க கூத்தே அப்படின்னா 10 ஓட்டு விழும். 10 இல்லை, சாரி 10 லட்சம் ஓட்டு விழும்.
விழுமா விழாத? மக்கள் அங்கே கூட்டம் வருமா? சரி, நான் என்ன சொல்கிறேன், அப்துல் கலாம் ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நான் ஒரு படமாக எடுத்து போடுறேங்க. இளைய தளபதி வந்து ஒரு படம் நடிக்கிறாருங்க, எந்த படத்துக்கு கூட்டம் வரும்? இளைய தளபதி படத்துக்கு தான். ஒரு ரியாலிட்டி பேசுவோமே, அவ்வளோதான். இந்த மக்கள்கிட்ட ரியாலை சொல்லுவோம், கேட்குறவங்க கேட்பாங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் நிறைய விமர்சனம் வருது இந்த அரசை பார்த்து. அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா, இவரோட பார்வையில அது பொறாமையா. விமர்சனம் அப்படின்றது வரதான் செய்யும். இது எப்படி பொறாமைன்னு ஒரு வார்த்தை சொல்றதுன்றது யாரெல்லாம் பொறாமையில சொல்றாரு இவரு? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலி அவர் சொல்றது வந்துட்டு யாருக்கு சீட்டு கிடைக்கலையோ அவங்களெல்லாம் பொறாமை, சிஎம் சீட்டு கிடைக்கல, அந்த கட்சி ஜெயிக்கல, இவங்களெல்லாம் குத்தி பேசணும்னு இவர் பேசிடுவாரு. எனக்கு ஒரு கேள்விங்க, விமர்சனன்றது வரணுமா வரக்கூடாதா? அதுக்கு பதில் சொல்லுங்க. டெமோக்ரஸி கண்ட்ரி. இவர் பேசுனதுலேருந்தே நான் ஒன்று எடுத்து வைக்கிறேன். இவர் என்ன சொல்றாரு, நான் வெறுப்பு அரசியல் பண்ண வரல, மக்களுக்கு நல்லது பண்ண வரேன்னு சொல்றாரு. இவரே இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்கெல்லாம் பொறாமன்னு சொல்றாரு. இதுக்கு பேர் என்ன? இதான் வெறுப்பு அரசியல். மக்களை இன்டெரக்டா ஏமாத்துறது. இதுதான் கேட்குறப்ப எப்படி சொல்லணும், விமர்சனம்னா என்னது? எலக்ட்ரிசிட்டி வரலையா, அது ஒரு விமர்சனம். அதை வந்துட்டு சரி செய்யல, ஏன் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்விக்கு என்ன சொல்லணும்? டெக்னிக்கலி ஃபால்ட் இருக்குன்றத ஆன்சர் சொல்லியிருக்காங்களேங்க. விமர்சனம் வரோங்க, அதுக்கான ஆன்சரை அது சார்ந்த துறை வந்து பதில் சொல்லுவாங்க. இந்த கட்சின்றது வந்துட்டு சேவை சரி செய்தானே வந்திருக்காங்க, நிறைய இடத்துல ஃபால்ட் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணி தான் போகணும். இப்படி சொன்னா பக்குவமானவங்க. பொறாமைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணா அதுலயே தெரிஞ்சிட்டு வெறுப்பு அரசியல் தான். அவரு மக்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் போலாமாங்க. இன்னொன்னு சொன்னார் அந்த இடத்துல, நான் எல்லாம் ஓப்பனாக பேசுவேன், எதையும் மூடி மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதே இதில் யாரோட பயணிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க அரசியலில். அது சீக்ரெட், அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. யாரோட பயணிப்பீங்கன்றது சீக்ரெட்டுன்னு சொல்றது எனக்கு புரியல. இவர் என்ன டூருக்கு போறாரு, இல்ல பர்சனல் லைஃப் பாலிடிக்ஸ்ல யாரோட பயணிப்பீங்க அதை கேட்டா அது சீக்ரெட்னு சொல்றது என்ன இருக்குது? சீக்ரெட் கூட இல்ல, பர்சனலா. பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்து அது பர்சனல் ஆகும். டீலிங். அதாவது 100 பேருக்கு இப்ப சாப்பாடு போடுறாராம், அது 1 லட்சம் பேருக்கு போடணும்ல, அதை விடுங்க. சரி, இன்னொன்று வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பிளனேஷனுங்க, டிக்ஷனரியில் கூட இருக்காது. என்னன்னா தற்குறி. மக்கள் எல்லாரையும் அந்த அரசை வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் பண்றவங்கள மக்கள் அவங்கள பார்த்துட்டு தற்குறின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அவர் தற்குறிலாம் இல்லை, அவங்க வச்ச குறி பயங்கரமான குறி, பெரிய அம்பு, அது வந்துட்டு மூளை முடுக்கெல்லாம் உள்ள போயிடுமா, மலையை கூட உடச்சிட்டு போயிடுமா. தற்குறி தாவேகாவின் அம்புக்குறி. தற்குறின்றது வந்து தாவேகாவோட அம்புக்குறி. அது உண்மையிலேயே அவர் சொன்னாரு பாத்தீங்களா, மலையை உடச்சிக்கிட்டு போகுமா. அது என்ன சொல்றது, கரெக்டா பாய் தான் எல்லா இடத்துக்கும். இப்போ அதான் அந்த கம்பத்து மேலே ஏறி நிற்கிறது. அதுதான் நான் நெக்ஸ்ட் அதான் சொல்ல வந்தேன். யூடியூப்ல அமைச்சருங்க பண்றதெல்லாம் பார்த்துருக்காரு வீடியோஸ். அப்போ தாவேகா கூட்டத்தில் மக்கள் பண்றது எதையுமே பார்க்கல. இவங்க வண்டியில வந்து உளுருது, வண்டிக்கு முன்னாடி இதுதான் தற்குறி. மேலே ஏறி குதிக்கிறது, கூட்டத்துல நெரிசல்ல அடிச்சு குடிச்சு கீழே இருந்து தம்பி கீழே இறங்கு முத்தம் கொடுக்குறேன், நீ கீழே இருந்தாதான் நான் முத்தம் கொடுப்பேன். இதெல்லாம் இவங்களெல்லாம் என்ன சொல்லுவார், இவங்க தான் அம்புக்குறியா? இவங்களை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த தமிழ்நாட்டு. அதுதான் தற்குறி. இதுதான் அம்புக்குறி. சாரி, தற்குறி இல்ல, அது அம்புக்குறி. இவங்கள மாதிரி ஆள் வச்சுதான் இவங்கெல்லாம் வேலை செய்ய. கூட்டம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு, அந்த சப்போர்ட் நிறைய இருக்கு, அந்த நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. மக்கள் தெளிவா இருப்பாங்க. சிவகுமார், உங்களோட துறை சார்ந்த ஒருத்தர் சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா யாருன்னு? சூர்யாவோட அப்பா. சூர்யா அவரோட அப்பா செம்ம ஜென்டில்மேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பத்திரிகையாளர் கேட்பாங்க, ஏன் தமிழ்நாடு இன்னும் வந்துட்டு திரையுலக சார்ந்தவங்க பின்னாடியே போறாங்க, ஏன் அவங்கள விட்டா வெளியில வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, மக்கள் அறியாமையில இருக்கும் வரை திரைத்துறையினர்கள் வந்துட்டு சிஎம் ஆகலாம், பொலிட்டீஷியன் மக்களையும் ஏமாத்தலாம். ஏன்னா எல்லாருமே அம்புக்குறியா இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் சிஎம் ஏன் பிரஸ் மீட்டும் அவாய்ட் பண்றாருன்னு கேட்குற கேள்விக்கு இந்த மாதிரி ஒரு பதிலை யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பதில் சொல்றவங்களுக்குலாம் நீங்க போய் ஓட்டு போட்டீங்கன்னா நான் என்ன சொல்றதுனே தெரியல. அந்த பதில் நீங்க சொல்லுங்க. அதாவது செயல்படுத்துறவர் வேணுமா இல்ல பிரஸ் மீட்ல பேசுறவர் வேணுமா? பிரஸ் மீட்ல சும்மா பேசுறவங்க எல்லாம் வேணாமா கேக்குறாரு. உங்களுக்கு செயல்ல செய்யறவங்க வேணுமா இல்ல சும்மா வந்து பிரஸ் மீட்ல பேசிட்டு போறவங்க வேணுமான்னு. ஆக்சுவலி இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் இந்த விஷயத்தில். எனக்கு இதில் என்ன முடிச்சிடுறேன். எனக்கு இதில் நிறைய டவுட் இருந்தது. என்னன்னா சும்மா வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டு போகிறவங்க அப்படின்னா விஜய் மட்டும்தான் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, இது எல்லா அமைச்சர்களும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அப்போ யாரும் இங்கே வேலை செய்யலை, அவர் மட்டும் தான் வேலை செய்கிறாரு. அது ஒன்று. நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்டது இவர் மட்டும் இவரும் ப்ரெஸ் மீட் தான், இவரை வேலை செய்ய மாட்டார் அப்படின்னா. அதாவது நீங்கள் சொல்லும் பொருள்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் சொன்ன ஆன்சருக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு கேள்வி கேட்குறது, அதுதான்
நீங்க அதுதான் அவர் பேசுற விஷயத்த அவர் கூட கம்பேர் பண்ணாலே அது மேட்ச் ஆகல. நீங்க அப்ப செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா மக்களுக்கு? ஓ இவரெல்லாம் நான் என்ன சொல்றேன்னே தெரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா அரசியல் விளையாட்டம். அரசியல்ன்றது வந்து நீங்க உங்களை எதிர்ப்பாங்க, அவதூறு பேசுறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கேட்கும்போது பிரஸ்ல இருந்து அப்ப என்ன சொல்றாருன்னா அரசியலுக்கு வந்துட்டோம்ல, அரசியல்ன்றது ஒரு விளையாடி பார்ப்போமே, மக்களோட வாழ்க்கைலாம் அவங்களுக்கு ஒரு விளையாட்டு. அதாவது மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்போம் இந்த விளையாட்டுல அப்படி சொல்றதுக்கும் அதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல விளையாட்டுன்னு சொல்லும் போதே தெரியுது அவர் எந்த அளவுக்கு மெச்சூரா இருக்கிறாரு அப்படின்னு பாலிடிக்ஸ்ல. இல்லை ஆக்சுவலி ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அரசியலுக்கு வரவங்க அவங்களோட குவாலிஃபிகேஷன் வந்துட்டு என்ன இருக்கணும்? கரெக்டான கொஸ்டின். இப்போ ஒரு பொருளாதாரம் உடஞ்சி போயிருக்கு சரிங்களா? இங்கே நாங்கள் கேட்குற கேள்வி, இவ்வளோ நேரம் கலாச்சாரம் சொன்னீங்கல்ல, உங்களுக்குலாம் என்னடா அரசியல் தெரியும், வரவங்களெல்லாம் திட்டுறீங்க கலாய்க்கிறீங்க அப்படின்றீங்க. ஓகே, 4 கப்பல் இந்திய கப்பலை வந்துட்டு அடித்தாங்க. அது அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த அரசியல் தெரியுமா அவருக்கு? அதை பற்றி பேசுவாரா முதல்ல? சரி, உலக அரசியல் கேட்குறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, உள்ள வந்துட்டு பல இடத்துல கிரிமினல்லாம் நடக்குது, கிரிமினல் விஷயம் சரியா? உங்க கூட்டணி உங்க கூடவே ஒருத்தருப்பாங்க, உங்க கூடவே இருப்பாங்க, அவரு ஸ்பையா இருப்பாரு, அவரு கருப்பாடா இருப்பாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஐடியா இருக்கு? அவர் ஃபர்ஸ்ட் நாய்க்கு பிரியாணி போடுவாரு. இது ஓகே. இப்போ விவசாயம்னு ஒன்று இருக்கு, அதுதான் பேக் போன் ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா? தமிழ்நாடு இல்லை, இந்தியாவுக்கே சோறு போடுறது முக்கியம். இந்த விவசாயிங்க வந்து கடன் இல்லாமல் அவங்கள நான் மேலே எடுத்துட்டு வருவேன்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஐடியா இருக்கா? கடன் இல்லாமல் எடுத்துட்டு வர்றதுன்னு இல்லை, விவசாயி கடனால விவசாயிய சாவாம பார்த்துக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்குதா? இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, மழை, அதாவது கிளைமேட் சேஞ்ச். அடுத்தது மழையை நம்ம எடுத்துட்டு வரணும்னா என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? சயின்ஸ் இந்த மாதிரி 4 கொஸ்டின் கேட்டாங்கல்ல, இதுதான் பத்திரிகையாளர் கேட்கணும். இதைதான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் நீங்க அரசியலுக்கு வரீங்களா சார், உங்களை பார்த்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் சார்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த கேள்வியை கேட்டேன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஐயோ அளவுடுறா சாமி அப்படின்னு ஓட்டிருப்பார். இது கேள்வி கேட்டு இதுக்கு பதில் சொல்லி இதுக்கு ஆக்கப்பூர்வமா பதில் பேசினா அவங்க பாலிடிக்ஸுக்கு வரலாம், மக்கள் நல்லதுக்கு வராங்கன்னு பேசலாம். பொறாம பிடிச்சவங்களாம், வாடகை வீடா, நாய்க்கு பிரியாணி போடுறதா, இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமேட்டும் நியூஸ் சேனல்ல முட்டு கொடுக்குறாங்க. லாரன்ஸ் வந்து சூப்பரா பேசியிருக்கிறாரா, பயங்கரமா பேசியிருக்கிறாரா, எல்லாரும் அவரை பெருமையா பாக்குறாங்களா. இப்போ எனக்கு கோவம் யார் மேல தெரியுமா? ரியலா பத்திரிகையாளர் மேல. ரியலா அந்த பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட்ன்றவங்க எந்த கேள்வி கேட்கணும்னே தெரியல. இதுல இது ஒரு காமெடி நடந்தது. இவர் பேசிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதே கேள்வி எடுத்து கடைசியிலும் கேட்கறாங்க. அவரே சொல்றாரு, அதுதான் முன்னாடி சொல்லிட்டேன்லப்பா போப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. இந்த அளவுக்கு தான் ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்கன்னா, அதாவது நாடு முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஜேர்னலிஸ்டும் ஒரு விஷயம் தான். 100%. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.